வணக்கம் மக்களே. இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் கமலஹாசன், திரிஷா, அப்புறம் சிம்பு போன்ற பல முன்னணி நடிகர்கள் மற்றும் வயதான நடிகர்கள், ஃபீல்டு அவுட்டே மார்க்கெட்டில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாத நடிகர்கள், குறிப்பாக இன்றைய தலைமுறைக்கு அறிமுகமாகாத பழைய எங்களை மாதிரி ஆட்களுக்கு, அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த நடிகர்கள், என்ன சொல்லணும்னா கிள நடிகர்கள், அவங்களாம் சேர்ந்து நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சென்சேஷனல் மூவி தக் லைஃப் அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா முரடர்கள் அப்படின்னு அர்த்தம், போக்கிரி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது, இது வந்து ஒரு வடமொழி சொல். அதாவது வடக்கே வந்து மத்திய பிரதேஷ், அந்த நார்த் ஈஸ்ட் அந்த பகுதியெல்லாம் வந்து தக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு, அதாவது கொள்ளை கூட்டம் இருந்துச்சு. கொள்ளையர்கள் தான் சரியான ஒரு பொருத்தம். ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி குறிப்பாக பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவை பிடிக்கலை. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காடுகளில் இருந்துட்டு அந்த ஊர் யாரையாவது அந்த ஊர் அடுத்த இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு வந்து ஒத்தையடி பாதையெல்லாம் போயில வழிமறித்து இந்த மாதிரி பொருட்களை அபகரிக்க ஒரு குரூப் தான் வந்து இந்த தக்ஸு. இந்த தக்ஸை வந்து வெள்ளைக்காரனால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு குரூப்பை, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இந்த தக்கர்கள் அவர்களெல்லாம் வந்து சில பேர்த்தை தூக்கில் போட்டான், சில பேர்த்தை வந்து அந்தமான் சிறைக்கு அனுப்பிச்சு கடுமையாக இது பண்ணி அந்த தக்கர்களை வந்து இவங்களை வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தாங்க. அதனால தான் அந்த தக்ஸுங்கிற வார்த்தைக்கு பேர். அது வந்து வடமொழி சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க வந்து பேசுகிறதெல்லாம் வந்து தமிழர்கள் தமிழ் மொழியிலேருந்து தான் எல்லா தென்னிந்திய மொழியெல்லாம் உருவானது அப்படின்னு சொல்லி வெளிப்பற்ற காட்டுவாங்க ஒழிய அந்த படத்தோட பேரில் வந்து தமிழ்லே இருக்காது. தக்ஸ் அப்படிங்கிறது வடமொழி சொல்லு, லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் தான். ஸோ அந்த மாதிரி தற்கர்களை ஒழித்தவர் அப்படின்னு பார்த்தா அது வில்லியம் பெண்டிங் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு இந்த மாதிரி முரடர்கள், கொள்ளையர்கள் இவங்களுடைய படம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு ஒரு டீசர்லாம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். ஒரு 38 ஆண்டுகளுக்கு பின்னாடி நாயகன், அதாவது 1985 வெளிவந்த நாயகன்கிற படம் நாங்களாம் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான தமிழ் சினிமாவில் ஒரு கிளாசிக். இன்ன வரைக்கும் சில படங்கள்லாம் எடுத்து வச்சிங்கன்னா அதில் வந்து நாயகன் சொல்லலாம். மௌனராகம் அப்போ தான் வந்து இதில் என்ட்ரி ஆகுறாரு நம்ம மணிரத்னம். அப்போ மணிரத்னம் ஒரு படத்தை இயக்குனாலே அது பயங்கரமாக இருக்கும். அவருடைய முதல் படம் பகல் நிலவு, 2வது படமோ 3வது படமோ மௌனராகத்துக்கு அப்புறம் இந்த படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அது வந்து அந்த நாயகன் படம் வந்து கமல் மற்றும் மணிரத்னம் இவங்களுடைய கூட்டணியில் வந்த படம், சக்க போடு போட்ட படம். இன்றைக்குமே யூடியூப்லலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2K கிட்ஸு நல்ல ஒரு அருமையான படம். ஆக்சுவலாக அதுவே வந்து மணிரத்னம் வந்து எப்பயுமே அவர் வந்து இதிகாச திருடர், புராண திருடர், வெளிநாடுகள்லேருந்து ஹாலிவுட்டு பாலிவுட்லேருந்து படத்தை அப்படியே என்ன செய்வார் அப்படின்னா திருடி அதை அப்படியே நமக்கு இந்த மாதிரி மாற்றுவார். அவருடைய வெற்றி படங்கள் எல்லாமே இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். மணிரத்னம் வந்து ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி தமிழ் சினிமாவில் சில இதெல்லாம் துரத்தி கல்யாணம் பண்ணுறது, லிவிங் டுகெதர் கான்செப்டை முதல்ல அலைபாயுதில் 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல சொன்னவர் தான் மணிரத்னம் வச்சுக்கோங்களேன். அவர் எப்பயுமே அந்த மேல்தட்டு மக்களை பற்றி பேசுகிறவர்களே அடித்தட்டு மக்கள், குடிசை வாழ் பகுதியில் உள்ள ஒரு காதலை பற்றி பேச மாட்டார், அவங்களுடைய வாழ்வியில் பேச மாட்டார். அவர் வந்த சமூகம் அப்படிங்கிறனால அந்த மேல்தட்டு மக்களை பற்றி தான் பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் ரொம்ப, நாயகன் வந்து ஒரு நல்ல அருமையான படம். அது உண்மையாகவே வந்து ஒரு தாராவி பகுதியில் வாழ்ந்த ஒரு தமிழர் முதலியார், அவர் தான் வந்து வரதராஜ முதலியார்னு நினைக்கிறேன். அவருடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரியை வச்சு தான் வந்து எடுத்தது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் வந்து காட்ஃபாதர் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான், அதாவது கீட்னா அந்த கதையை எடுத்தவர் தான். இதில் கொடுமைனா ஹாலிவுட் படம் காட்ஃபாதர் வச்சு எடுத்துகிட்டு அதே நாயகனை திருப்பி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆஸ்கார் ஃபிலிம் காமிச்சாங்க. அதான் இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம ஊர் ஆட்கள் தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணுவாங்க, அதை டிங்கரிங் வேலை பார்த்து செய்வாங்க வச்சுக்கோங்களேன். திருப்பி இதை வச்சு அவன் சொன்னான் தெலுங்கில் வந்து அவை ரீமேக் பண்ணுவான். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி மணிரத்னம் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேருந்து ஒரு கான்செப்ட் எடுப்பார். இப்போ தளபதி படமே பார்த்திங்கன்னா கர்ணனுடைய கதை, கர்ணன் வந்து தாயை விட்டு பிரிஞ்சு போகிற அந்த கதை வந்து தளபதி. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தையுமே நீங்கள் சொல்லலாம். இவர் மணிரத்னம் வந்து பெரிய பெரிய படங்கள் இதெல்லாம் இல்லை. இதுதான் மணிரத்னத்தோடைய ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு வந்து அம்பானியோட ஒரு கதை. சரி, இப்போ இந்த படத்துக்கு ஒரு தக் லைஃப் அப்படிங்கிற படம் வந்து ஒரு 38 ஆண்டுகளுக்கு பின்னாடி சக்திவேல் அப்படிங்கிற அந்த கேரக்டரை சொல்லி அந்த டீசர் வந்ததுனால திருப்பி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக இருக்க போகுது. அதாவது நாயகனை தூக்கி சாப்பிடும், எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு. எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படத்துக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த படம் ஓடவே ஓடாது. அந்த சென்சேஷனலாக இருந்துச்சுனாலே ஓடவே ஓடாது.
இப்போ நீங்கள் வந்து எந்த படம் வேணுமாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு 1-2 படங்களை தவிர ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா, சங்கரோட ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா படம் கழுவி ஊற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லா படங்களுமே வந்து இந்த மாதிரி ரொம்ப அது மச் அவைட்டடு சென்சேஷனலாக சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியாலாம் பேசுனீங்கன்னா அந்த படம் வந்து ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த தக் லைஃப் படம் வந்து அந்த படத்தோடைய டீசர் வெளியிட்டதுலேருந்து பாடல்கள் 9 பாடல்கள் வெளியிட்டதுலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கான்ட்ரவர்சி. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்தில் ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறது விளம்பரங்கள்லாம் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் ஒரு சீன் எடுத்துறது, அல்லது ஏதாவது அந்த படத்தை பற்றி பேசிடுறது, அல்லது கதை திருட்டுன்னு சொல்லி வழக்கு போடுறது. இப்போ கதை திருட்ட போயிடுச்சு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி அவர் கமலஹாசன் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அது பார்த்தா பற்றி எரிஞ்சு நாங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து இந்த படத்தை வெளியிட மாட்டோம்னு சொல்லி அந்த படத்துக்கு வந்து தடை வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் தடை வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டிலே கூட ஏன்னா அந்தளவுக்கு ஒரு என்ன செஞ்சுட்டாப்புல மணிரத்னமும் சரி கமலஹாசனுமே சரி. அந்த மாதிரி இதுதான் ப்ரொமோஷன் பண்ணுறது. அவங்க உண்மையாகவே வந்து கமலஹாசன் வந்து ஒரு தமிழ் பற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துக்கு பேரே வந்து தக் லைஃப் அப்படிங்கிறது ஒரு தமிழ் வார்த்தையே கிடையாது. அது வந்து ஆங்கில வார்த்தை. லைஃபுங்கிறது தக்ஸுங்கிறது வடமொழி சொல்லு. இவருடைய எல்லா படத்துக்குமே சரி அவர் வந்து தமிழ் பேரே வைக்க மாட்டார்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்தார்? விக்ரம்ங்கிறது அது வடமொழி சொல்லு தான். விக்ரம் எல்லாத்தையும் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம். அதுக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் 1-2 எடுத்தார். விஸ்வரூபங்கிறது வடமொழி சொல்லு தான். தசவராதம் அது வடமொழி சொல்லு தான். இந்த மாதிரி அவருடைய படங்கள்லாம் வந்து எதுவுமே வந்து என்ன இருக்காது அப்படின்னா தமிழ் ஆனால் இருக்காது, தமிழ் வார்த்தைகளே இருக்காது. ஆனால் வெளியில் பேசுகிறது மட்டும் என்ன பேசுவார்னா இப்படி உயிரே உறவே அப்படின்பார். சரி அதை விடுங்க. இந்த படம் வந்து என்ன அப்படின்னா அதாவது ஒரு படம் எப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தக் லைஃப் வந்து மிகப்பெரிய உதாரணம். அதாவது எப்பயுமே எதிர்பார்ப்புகள் வந்து பொய்க்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ரசிகனை இவ்வளோ எதிர்பார்க்குறான், அப்போ அவனுக்கு வந்து நம்ம வந்து அவனுடைய எதிர்பார்ப்பை நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். ஒன்று நேரத்தை செலவு பண்ணி அவன் உங்கள் படத்தை பார்க்குறான், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறான், கையில் உள்ள காசை கொடுத்து தேட்டரில் பார்க்குறான். அப்போ அவனை வந்து என்ன செய்யக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது. இந்த படத்தில் நீங்கள் வேணால் நீங்கள் வந்து தேட்டரில் போய் இப்படி வலையில் விழுந்த மாதிரி இது பண்ணலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து தொடர் தோல்விமுகமாக தான் வரும். இப்போ என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எபோவ் 50 அப்படிங்கிற இந்த இயக்குநர்கள் எல்லாருமே அவுடேட்டட் ஆகிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஷங்கர்லாம் பாருங்கள், ஷங்கருடைய படம் எனக்கு தெரிஞ்சுன்னா கடந்த 4-5 எந்திரன் 1-2க்கு அப்புறம் எந்த படமே ஓடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவர் கேம் சேஞ்சர்லாம் அவ்வளோ ஒரு பில்டப் பண்ணி உத்தரப்பிரதேசெல்லாம் பெரிய லெவலில் கூட்டம்லாம் நடத்தி அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் நினச்சாருன்னா தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டுவார். இந்த கான்செப்ட் கூட தெரியாமல் ஒரு 3 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் அவருடைய முதல்வன், இந்தியன் 1 அதெல்லாம் கூட நல்ல ஒரு படம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்தியன் 2னாலும் சரி இந்த படம்னாலும் சரி அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ இதில் வந்து சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயும் ஃபோன் இருக்குது, எல்லாத்துலேயும் சமூக வலைதளங்களில் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்றுமே படம் நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செஞ்சு படத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ இதுக்கு சிறந்த உதாரணம் ரெட்ரோலேருந்து சூர்யாவோட கடந்த ஒரு 3 படங்கள் கங்குவா, இது எல்லா தொடர் தோல்வி காரணம் என்னென்னா இந்த சமூக வலைதளங்களில் மக்கள்கிட்ட போய் சேர்றது தான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மக்கள் நல்ல படங்களை தரமான படங்களே எடுக்கணும். இப்போ சசிகுமார் எடுத்துக்கோங்க, அயோத்தின்னு ஒரு படம் எடுத்தார். நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவி, ஒற்றுமையை பலப்படுத்தி கொடுத்து மனித நேயம்னா என்ன அப்படிங்கிறதையும் இக்கட்டான சூழ்நிலை எப்படி இருக்கணும், தமிழருடைய மாண்பு எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அது வந்து ஒரு புது இயக்குனர். அதே மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம், அழகாக ஒரு அப்பா பொண்ணுக்கு மாமனார் மருமகனுக்குள்ள ஒரு உறவு, அதை வந்து கிரிக்கெட்டை வச்சு மக்களுடைய வாழ்வியலை வச்சு சொல்லக்கூடிய படம். அதில் வந்து எந்த விதமான ஹீரோயிசம், ஒரே ஆள் 100 பேர்த்தை அடிக்கிறது. இந்த தக் லைஃப் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து 75 வயசு கிழவர், இவர் வந்து பார்த்திங்கன்னா 44 வயசு சிம்புவை போட்டு அடிக்கிற மாதிரியும் படம் எடுத்திருப்பான். இமயமலையில் வந்து நேபாள் மலையில் வந்து அவளை வந்து தள்ளி விடுவாங்க, அதுலேருந்து தப்பிச்சு வரான். இதெல்லாம் எவன்கிட்ட கால் சுற்றுறது? இவர் தான் கட்டு போட்டு கிட்டத்தட்ட இந்த இந்தியன் 2ன்னு நினைக்கிறேன் இதில் கடந்தார். அப்போ கதைன்னு இருக்குது, அதை எடுக்கிறத வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் யதார்த்தமாக எடுத்தால் நல்லாயிருக்கும். எவ்வளவோ சமூக பிரச்சனைகள் சமூக பிரச்சனை அவ்வளோ இருக்குது, அதெல்லாம் எடுக்கலாம். இப்போ கமல்ஹாசனுடைய சில படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி மகாநதி படம்லாம் எடுங்க, அதெல்லாம் ஹீரோயிசமே இருக்காது. 2 பிள்ளைகளை பெற்ற ஒரு தகப்பனார் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத இந்த ஒரு சமூகத்தில் எவ்வளோ கெட்டுப்போன சமூகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளையும் அத்துமீறல்களையும் அவ்வளோ அழகாக, அது வரைக்கும் எந்த படமும் தமிழ் படம் சொன்னதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சிறைச்சாலை என்றாலே அதில் வந்து காமெடி தான், கவுண்டமணி செந்தில் மாமனார் ரெட்டி சிறைக்கு போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கும். அதை ஒட்டச்சு சிறைனா இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழர்கள்ட்டே 1995 இந்த படம் சக்க போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது நல்ல குடும்ப யதார்த்தமான ஒரு கதை.
நம்ம மகாநதி அப்படி ஏன் வச்சுருக்காரு அப்படின்னா சாக்கடை தான் ஓடுது, அதை டயலாக்கே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிலாம் சமூகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு சும்மா அப்படியே ஒரு ஒரு கேங்ஸ்டரை வச்சு துவைச்சு லட்சக்கணக்கில் எடுத்துட்டாங்க. அதில் போய் ஒரு படத்தை இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸு எல்லாருடைய கேரக்டர்ஸையும் இதில் வந்து வீண். அதாவது இவர் விக்ரம் படத்துலேயே அந்த இதில் ஒரு சொல்லியிருப்பார், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. இது என்ன வாய்ப்பு கொடுக்குறதுக்கு இது வந்து கல்யாண வீடா எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு? அவ்வளோ கேரக்டர்ஸ் இந்த படத்தில், இதில் இந்த தக்லைஃப் படத்தில். அதுவும் போக வயதானவர்கள், அதாவது அவுடேட்டடு ஃபீல்டை விட்டு போனவங்க, அவங்களாம் கூப்பிட்டு தேடி பிடிச்சி அவங்க அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி நீ ஒரு கேரக்டர் உன் முகத்தை காமிச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நல்லா ஏன் தேவையில்லாமல் அவங்களே வேணான்னு நீங்கள் அவங்களே வேணும்னு சொல்கிறாங்க. வேணான்னு சொல்லாட்டினா கூட மக்கள் வந்து பழைய முகத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை. இன்றைக்கி வந்து மனநிலை மாறிடுச்சு. நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அதே ஒரு மனநிலை இப்போ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுடேட்டட் அப்படின்னு சொல்லிடுவான். இதே கமலஹாசன் விக்ரம்னு ஒரு படம் இவரோட எடுத்தார், லோகேஷ் கனகராஜோட. அது மக்கள் பார்த்தான். அதில் வந்து கமல் வந்து ஒரு கேரக்டர் தான், அதில் எந்த விதமானதுமே கிடையாது. அதை பார்த்தான். ஆனால் இதில் வந்து தக்லைஃபில் பாருங்கள், மணிரத்னம் ஒரு 60-70 வரக்கூடிய ஒரு அவுடேட்டட் ஒரு டேரக்டர். மணிரத்னத்துக்கெலாம் வந்து மணிக்கெலாம் வந்து என்ன ஒரு படம் கூட ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதே மாதிரி தான் கமலஹாசனுக்குமே சரி. விக்ரமுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன். விக்ரம் ஓடுனது லோகேஷ் கனகராஜுக்கு தான். அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திரைக்கதையில் புதுமை எதுவுமே கிடையாது. அதே பாட்டு அங்கங்கே கல்யாண வீட்டில் மணிரத்னம் படத்தினாலே பார்த்திங்கன்னா சினிமா இது திருமண விழாவில் ஒரு பாட்டு இருக்கும், அடுத்து ஒரு காதல், அதாவது இவருடைய காதல். அடுத்து கமலஹாசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து இந்த கள்ளக்காதல் அதெல்லாம் வந்து அப்படியே டைவர்ஸ் பண்ணி இந்த குடும்ப சீரழிகிறது அப்படிங்கிற பற்றிலாம் அவர் வந்து நிறையா எடுப்பார். அந்த மாதிரி அவருடைய கருத்து இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கி, அதாவது டிவியில் இந்த சன் டிவி இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா ட்ராமா, அது கூட பரவாயில்லாமல் இருக்கும். அவ்வளோ வந்து திரைக்கதையில் எந்த ஒரு புதுமையும் இல்லாமல் அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கடுத்து பாட்டு ஒன்றுமே வெளியில் வந்து பாட்டு நல்லா இருந்துச்சு, அந்த பாட்டு கூட அதை இதில் சேர்க்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா காட்சிகளையும் யூகிக்க முடியுதையும். அதே மாதிரி இது அதனது கமலஹாசன் மட்டும்தான் படத்தில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும், மற்ற எந்த கேரக்டர்ஸ்க்குமே அவங்களுக்குன்னு தனியாக எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்காம அந்த மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கோங்க. இந்த படம் தயாரிக்கிறதுக்கு 200 கோடி 300 கோடி வச்சுக்கிறாங்க. இதை வச்சு எவ்வளவோ ஏழைகளுக்கு என்னென்னமோ செஞ்சுருக்கலாம், அல்லது நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அது செஞ்சுருக்கலாம். அல்லது இதையே வச்சு நல்ல திரைக்கதைகள்லாம் வந்து எத்தனையோ இளைஞர்கள் வந்து இந்த கோடம்பாக்கத்தில் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல திரைக்கதையோட, அவங்களாம் கூப்பிட்டு வச்சு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ ரஜினிகாந்தெல்லாம் செய்கிறாரு பார்த்தீங்களா, அவர் பழைய டேரக்டர்ஸ் யாருமே கிட்ட வச்சுருக்க மாட்டார், எல்லாம் புது இயக்குநர்கள் தான் செய்கிறாரு. அது மாதிரிலாம் செய்யலாம். அதெல்லாம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கிடையாது. அவன் எதுக்கு சினிமா போவான்? அட்லீஸ்ட்டு தனக்குள்ள பிரச்சனைகள் கவலைகள் அதெல்லாம் மறந்து தான் சினிமாவுக்கு போய் அவங்க ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சிரிக்கிறதுக்கு தான் போவான். அதே மாதிரி டைலாக்லாம் ஒரு புதுமை ஒன்றுமே கிடையாது. சன் டிவியில் போடக்கூடிய ட்ராமா கூட பரவாயில்லாமல் இருக்குது. அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, இந்த பழைய முகங்கள் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு பாவம் அசோக் செல்வன்லாம் நல்ல ஒரு நடிகர், அவரெல்லாம் கொண்டு விரயம் பண்ணி வச்சுருக்காங்க. அவரெல்லாம் எதுக்கு வராரு எதுக்கு போகிறாரு? அதேமாதிரி சேத்தன் அவர் அப்படியே சும்மா ஷூட்டிங் பார்க்க வர மாதிரி அப்படியே பார்த்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முற்றிலும் விரயமான ஒரு படம். அது என்ன, இதை வந்து ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தயாரிப்பு வந்து ராஜகமல் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பாலிடிக்ஸு அது என்னங்கிறது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு இப்போ அந்த படத்தை பார்த்த சோசியல் மீடியா என்ன சொல்கிறாங்க, கர்நாடகா மட்டும் தடை செய்யக்கூடாது, தமிழ்நாட்டையும் தடை செஞ்சுருக்கலாம். கர்நாடகா மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க, நல்ல வேலைப்பா தப்பிச்சோம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ஆரம்பத்தில் அந்த இது ப்ரொமோஷன்லாம், அதாவது இவருக்கு கம்பேக், கமலஹாசன் கம்பேக்கு, மணிரத்னத்துக்கு கம்பேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாம் தான் வந்து என்னது கோ பேக் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்குது. வேஸ்ட் ஆஃப் டைம் ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்தை பார்த்தா. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.